ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ஜூன் 2025 டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் வித் வேறு லெவல் ஷார்ட்கட்ஸோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜான்வரி 2025 டு மே 2025 கரண்ட் அஃபேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிடுங்க. ஆல் அப்கமிங் ரயில்வே, எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த 2 ரயில்வே டப்ளிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ்ட் பை த கேபினெட் இன் ஜூன் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 6405 crore. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 318 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. எந்தெந்த ஸ்டேட்லன்னா ஜார்க்கண்ட், கர்நாடகா அண்டு ஆந்திர பிரதேஷ். இதை மொத்தம் எவ்வளோ கவர் பண்ணுதுன்னு பார்த்தோம், 318 கிலோமீட்டர். இதை ஒரு அப்ராக்சிமேட்டாக 320 எடுத்துக்கோங்க. இதை 2 டைம்ஸ் பண்ணுங்களேன், 640 வருமா, 640 வந்துருச்சு. 4 இருக்குது, 6 இருக்குது, நடுவில் நம்பர் 5, அவ்வளோதான். இந்த 4 டிஜிட்டை போட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். இப்போ அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஏதோ 2 டைம்ஸ் பார்த்தோமே ஞாபகம் வரும். சப்போஸ் 640 இல்லை 600 நியர்பை ஞாபகம் இருந்தாலோ இல்லை 300 நியர்பை ஞாபகம் இருந்தாலோ ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நீங்கள் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் த சவுத் ஏஷியா ரீஜினல் சென்டர் ஃபார் இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டர் செட் டு பி எஸ்டாப்ளிஷ்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சவுத் ஏஷியா ரீஜினல் சென்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டர்ன்றது எது பேஸ்டு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருன்ற கண்ட்ரியில் லிமா அப்படின்ற இடத்துல இருந்து பேஸ் பண்ண கம்பெனி தான் இது. இதில் பாருங்கள், பொட்டேட்டோவில் பிஓடி பாட்டுன்றதை நீங்கள் இங்கிலீஷில் பாட்டுன்னு இருக்குது, தமிழ்னா ஒரு பாட்டுன்றது என்னது, பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். பாட்டுன்னு என்ன செய்வாங்க, பாடுவாங்க. பாடுறதுனா இங்கிலீஷில் சிங்கு வந்துருச்சு, அவ்வளோதான். பொட்டேட்டோ பீல முடியுது, பீல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே யூபின்றது பீல முடியுது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். யூபி சிங்னா ஆக்ராவில் இருக்குது. திஸ் இஸ் த மேஜர் அக்ரிகல்ச்சரல் ஸ்டெப் அப்ரூவ்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இது வந்து மோடி அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து செட்டப் பண்ணி இதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் டிக்ளேர்ட் 2025 to 2035 as த டீகேட் ஆஃப் ஹைட்ரோ பவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அருணாச்சல் பிரதேஷ். ஸ்டேட் எய்ம் டு ஹார்னஸ் இட்ஸ் 58,000 மெகாவாட் ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல். இதுதான் அவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஹைட்ரோ பவர்ன்றதை நீங்கள் வந்து நல்லா சக்தி வாய்ந்து நடிக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சக்தி வாய்ந்து யார் நடிச்சிருக்கா, ரஜினி. எந்த படத்தில் அப்படின்னா அருணாச்சலம் படத்தில் ரஜினி நடித்தார், பவரோடு நடித்தார் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ மறக்காது. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் பிகம் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு பிரிங் ஆல் அர்பன் லோக்கல் பாடிஸ் அண்டர் அ சிங்கிள் போர்ட்டல் வித் நாகர்பலிகா 2.0. எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு நம்ம ஒரே ஒரு போர்ட்டலில் கொண்டு வரணும்னா அதை எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும்னு சென்டரில் தான் வச்சாகணும். சென்ட்ரல்னால் எங்கே, தமிழில் மத்தியில் வச்சாகணும். அதனால தான் ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ். brings 413 urban local bodies onto a one platform for better urban management. அர்பன் மேனேஜ்மெண்ட் பெட்டராக பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நாகர்பலிகா. அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் ஒடிசாஸ் இனிஷியேட்டிவ் டு பில்ட் ரெசிலியன்ட் சிட்டிஸ் பை 2036ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி அங்கூர்ன்றது எய்ம் டு இன்க்ரீஸ் ஒடிசாஸ் அர்பனைசேஷன் ரேட் டு 40% பை 2036. அதாவது இப்போ 17 இருக்கிறத 40% மாற்றுறாங்க. எப்போ, 2036ல் 60% வரைக்குமே கொண்டு வர போகிறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047ல். ஒடிசா வந்து இப்போ எப்படி இருக்குன்னா வில்லேஜாக இருக்குது. நிறையா வில்லேஜ் இருக்கிறத ஊராக மாற்றணும் அப்படின்றதுனால கொண்டு வரப்பட்டது தான், ஊராக மாற்ற கொண்டு வந்தது தான் அங்கூர். இப்போ கூறு ஊர், இப்போ ஈஸியாக ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, விச் நியூ சான்ச்சுரி வாஸ் நோட்டிஃபைட் பை தமிழ்நாடு ஆன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 2025. என்விரான்மெண்ட் டே எப்போ, ஜூன் 5 தான் என்விரான்மெண்ட் டே. அப்போ தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின், அவரோட கட்சி என்னது, உதயசூரியன். அது எப்படி இருக்கும், நெருப்பாக இருக்கும். சூரியனு நெருப்பாக இருக்கும். அதே மாதிரியே ஒரு சான்ச்சுரி ஆரம்பிச்சிருக்காரு. அங்கேயும் பாருங்கள், நெருப்பு தான், ஃப்ளேம். கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ சென்ச்சுரி, அதை தான் நியூ சான்ச்சுரியாக ஆரம்பிச்சிருக்காரு. ஃப்ளேமுன்றது வர்றதுனால இங்கேயும் நெருப்பு வந்துடுது. இங்கே சன்னு அவங்க கட்சியில் உள்ளது. இப்போ மறக்காது. இது எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி. இட் கவர்ஸ் 524.78 hectares. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டைகர் காரிடார் இன் தெலுங்கானா நவ் டெசிக்னேட்டட் அஸ் அ கன்சர்வேஷன் ரிசர்வ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கும்ராம் பீம் கன்சர்வேஷன் ரிசர்வ். இது எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா
காவல் டைகர் ரிசர்வ் தெலுங்கானாவில் உள்ளதும் தடோபா அந்தேரி ரிசர்வ் இன் மகாராஷ்டிராவில் உள்ளதாக கனெக்ட் பண்ணுது. இந்த தடை விதிக்கப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா நிறையா மும்பையில் இருக்கணும், நிறைய டெரர் அட்டாக் அங்கே நிறையாவே நடந்திருக்கு. அதனால் தடோபான்றதை மகாராஷ்டிராவில் உள்ள ரிசர்வ்ன்றது நம்ம மறக்காது. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் டால்னு எடுத்துக்கோங்க. டாலு இங்கே பீம்ன்றத சோட்டா பீம், டாலு இங்கே சோட்டானா சின்னது. இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கும்ராம் பீம் கன்சர்வேஷன் ரிசர்வ் எப்போவுமே ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் த நேம் ஆஃப் த எவாக்குவேஷன் ஆப்ரேஷன் லான்ச்டு பை இந்தியா ஃபார் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன் ஈரான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ரேஷன் சிந்து. ஆப்ரேஷன் சிந்துன்றது ஈரானுக்குள்ளது. ஈரானில் ஸ்ட்ரக் ஆகிருக்கக்கூடிய இந்தியர்களை காப்பாற்றுறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மிஷன் தான். அதாவது இந்த அங்கே ஃப்ளைட்டு எந்தெந்த அம்யூனிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. அதுதான் இந்த சிந்தூர் அப்படின்றது குழப்பிடாதீங்க. சிந்தூர்ன்றது பாகிஸ்தானில் நம்ம அட்டாக் பண்ணது, அதுதான் சிந்தூர். இது சிந்து. இது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் நடந்த போர் நடந்த டைமில் லான்ச் பண்ண ப்ரோக்ராம் தான் ஆப்ரேஷன் சிந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் நியூ சிஸ்டம் வாஸ் லான்ச்டு பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் ஈசி நெட் டு ப்ரொவைட் ரியல் டைம் ஓட்டர் டர்ன் அவுட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ரியல் டைம் VTR அப்டேட் சிஸ்டம். இட் ரீப்ளேசஸ் மேனுவல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஓட்டர் டர்ன் அவுட் யூஸிங் ஏ டிஜிட்டல் சிஸ்டம் யூஸிங் ஈசி நெட். அதாவது மேனுவலாக இருக்கிறத டிஜிட்டலாக மாற்றி குயிக் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஈசி நெட்டு. இது யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் இருக்கும். அவரை PROன்னு சொல்லுவாங்க. இது முடிக்கணும் அப்படின்னா ஃபார்ம் 17C நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். ஃபார்ம் 17C சப்மிட் பண்ணால் தான் இதுக்கான அத்தரைசேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, விச் 2 countries were jointly elected as the presidency of UN Habitat General Assembly for 2025 to 2029? இந்த UN Habitat General Assemblyக்கு 2 கண்ட்ரியை சூஸ் பண்ணாங்க பிரசிடென்சிக்கு. எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மலேசியா, இன்னொன்று UAE. இதை நான் எப்படி க்ளூ வச்சுருக்கேன்னா, UN ஹேபிடேட் தான் கேட்டிருக்காங்க. இந்த யூக்கு பதில் UAE வந்துருச்சு. நம்ம ஹேபிடேட்னா வாழ்கிற இடம் நல்லா மழை பெய்கிற இடமா வாழணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டாங்க, தண்ணி பற்றாக்குறை இல்லாமல். அதனால் மலேசியாவில் மழைன்னு வந்துடுற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி அந்த வாழ்கிற இடங்க எப்படி தப்பே இல்லாமல் திருட்டு பயம் இல்லாமல் இருக்கணும். அப்போ ராபரி அப்படின்றது எடுத்துக்கிட்டேன். ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா, இதை அந்த மீட்டிங்கை வச்சு தான் டிசைட் பண்ணாங்க அந்த 2 கண்ட்ரி எடுக்கிறதுக்கு. elected anonymously by 193 UN member states during the assembly held in Kenya, Nairobi. கென்யாவோட கேபிட்டல் நைரோபியில் வச்சு தான் முடிவு பண்ணாங்க. அது வாழ்கிறதுக்கு சம்மந்தப்பட்டன்றதுனால மழை பெய்கிற இடமாவும், இன்னொன்று யூவில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு UAE அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மறக்காது, நான் சொன்ன க்ளூ வச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருவீங்க கண்டிப்பாக. அடுத்து, விச் கண்ட்ரி சர்பாஸ்டு ஜப்பான் as the world largest creditor nation in 2024? நிறைய மினியாக இருந்ததுனால அந்த கண்ட்ரி ஜெர்மனி. இதுதான் லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் நேஷனாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா US டாலரில் ட்ரில்லியன் 3.98 இந்த அளவுக்கு இருக்குது. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். இப்போ இதே மாதிரி கிரெடிட்டர் மாதிரியே டெபிட்டர்னு இருக்கணும்ல, அதில் ஃபஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA. அது எவ்வளோ அப்படின்னா $26.23 ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது. இது ஜப்பானீஸ் எண்ணில் கொடுத்துருக்காங்க. சர்பாசிங் ஜப்பான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் 34 இயர்ஸில் இதான் ஃபஸ்ட் டைம் ஜெர்மனி ஜப்பானை பின்னுக்கு தென்னாடி இது முன்னாடி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, விச் பேங்க் பிகேம் த ஃபஸ்ட் இன் இந்தியா டு ஃபுல்லி இன்டகிரேட் CSOC அக்ராஸ் ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, MSC பேங்க். இங்கே SOC, இங்கே MSC. அதாவது MSC படித்தா தான் எல்லாமே சேர்த்து பெருசாக கொண்டாடுவாங்க, பெரிய டிகிரி அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அது போக இன்னொன்று இங்கேயும் சீல முடியுது, இங்கேயும் சீல முடியுது. அதை ஞாபகம். எல்லா பேங்க்கும் இன்டகிரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது MSC பேங்க்கில் உள்ளது. CSOC அப்படின்றது எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க் உள்ளதுக்காக. சஹாக்கர் சுரக்ஷா ப்ரொடக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அகைன் இன்க்ரீஸிங் சைபர் த்ரெட். இந்த சைபர் த்ரெட்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ப்ரோக்ராம் CSOCன்றது. இதில் ஃபஸ்ட்டு பேங்காக விளங்குறது எல்லாம் இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்தது MSC பேங்க்.
அடுத்து which Indian city has been declared the leopard capital with 85 free ranging leopardனு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பெங்களூர். இப்போ பேங்க்னா என்ன? பயங்கரமான நாய்ஸ். இந்த பயங்கரமான நாய்ஸ் கொடுக்கக்கூடிய லியோபார்டு இங்கே அதிகமாக கேமராவில் ரெக்கார்ட் ஆனதுனால பெங்களூர் சிட்டியவே அது லியோபார்டு கேபிட்டலாக போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்களூர் earned the title in June 2025 after a camera trap survey revealed that highest number of urban free ranging wild leopards. அடுத்து which organization launched India's first national rare earth blood donor registering கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ICMR NIIH இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனோ ஹெமட்டாலஜி launched the initiative to support rare blood earth patients, especially those with thalassemia and sickle cell disease. இது இருக்கவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். இதில் ஃபஸ்ட்டாக விளங்குறது ICMR NIIH. அடுத்து which city hosted the launch of India's first AI powered smart traffic systemனு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி டெல்லி தான். கேபிட்டல் சிட்டிலேயே ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு டிராஃபிக் வச்சுருவோன்னு வச்சுருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவார்கா எக்ஸ்பிரஸ்வே. அது எந்த என்ஹெச்எல்னு கூட கேட்கலாம். அது ஈஸியாக ஞாபகம் பாருங்கள். 2 2 4 4 2 8 எல்லாமே 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் லெட்டர் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் என்ன? பி. எல்லாமே 2 டைம்ஸும் பண்ணியிருக்கோம். அப்போ பின்னு போட்டு முடிச்சிடலாம். அடுத்து வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் மியூசியம் அண்டு ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப் ப்ராஜெக்ட் லான்ச்சுன்னு கேட்டிருக்காங்க. இந்த அண்டர் வாட்டர் மியூசியம் அடுத்து ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிந்துதுர்க் மகாராஷ்டிராவில் தான். நம்ம இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த போன மந்த் சிந்து ஈரானில் உள்ள எவக்குவேஷன் ப்ராஜெக்ட் மிஷன்னு பார்த்தோம். சிந்தூர் பாகிஸ்தானோட போர் செஞ்சது. அதே மாதிரி இந்த சிந்துதுர்க்கும் இப்போ மறக்காது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. பழைய கப்பல் INS குல்டார் அப்படின்றத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அண்டர் வாட்டர் மியூசியமாக பண்ணியிருக்காங்க நியர் நிவாட்டி ராக் கிட்ட. நெக்ஸ்ட்டு which country inaugurated its honorary consulate in அகமதாபாத் குஜராத்? மோடி அவரோட ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல்லையே கன்சுலேட் அப்படின்றத ஹானரரி கன்சுலேட்டாக வச்சுருக்காரு. அது எந்த கண்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு தான். ஃபின்லாண்டு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குலின் லால்பாய் அசெட் ஹானரரி கன்சல் டு ஸ்ட்ரென்தன் பைலேட்ரல் டைஸ். இந்தியாவுக்கும் ஃபின்லாண்டுக்கும் டையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஹானரரி கன்சலை யாரை நம்ம போட்டிருக்காங்க ஃபின்லாண்ட்லேருந்து அப்படின்னா குலின் லால்பாய். இப்போ இங்கே பாருங்கள் ஃபின்னு இங்கே லின்னு. இப்போ நேம் மறக்காது. இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கிறது யார் இனாகரேட் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிம்மோ லா தெவிர்த்தா. இவங்க தான் யாருன்னா அம்பாசிடர் ஆஃப் ஃபின்லாண்ட் டு இந்தியா. இவங்க தான் இதை இனாகரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு விச் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு ஃபார் ஸ்கில்லிங் அடாலசன்ட் கேர்ள்ஸ் அண்டர் ஏஜ்டு 16 to 18 இயர்ஸ் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி நவ்யா. நவ்யா வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் டு ப்ரொவைட் ஒகேஷனல் ட்ரைனிங் டு கேர்ள்ஸ் வித் மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nurturing aspirants through vocational training for young adolescent கேர்ள்ஸ். இது எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தன்னோட வாழ்க்கையில் 10th குவாலிஃபிகேஷன் படிக்கிறப்பவே ஒகேஷ்னல் ட்ரைனிங்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக கேர்ள்ஸ் கொண்டு வந்தது. அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துகிறாங்க. அப்போ முன்னோக்கி கொண்டு போகிறாங்க. முன்னோக்கி மேலே அப்படின்னா என்ன? அப்பு. இப்போ உத்தரப்பிரதேசில் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க நவ்யா. நெக்ஸ்ட்டு விச் சான்ச்சுரி இன் கேரளா வாஸ் ரீநேம்ட் அஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை சான்ச்சுரி இன் June 2025. கேரளாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளானால என்ன பண்ணுறோம்? RALனு உடல் வருது. அதே மாதிரி பாருங்கள் RAL கேரளா ஆராளம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கண்ணூர்ன்ற இடத்துல இருக்குது. இதுதான்
ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை சென்ச்சுரியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறையா பட்டர்ஃப்ளை டைவர்சிட்டி அங்கே இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு இன்ஃப்ரா ஐடி போர்ட்டல் டு அசைன் ஜியோடேக்டு ஐடிஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மணி மார்க்கெட், இது எல்லாமே ஹையாக விளங்குறது எங்கே? மகாராஷ்டிராவில் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. இன்ஃப்ரா ஐடி போர்ட்டல் வந்து எவ்வளோ டிஜிட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டிஜிட் அல்ஃபா நியூமரிக்கில் இருக்கும். டு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பப்ளிக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. இதோட டெட்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான சப்மிஷன் அண்டு நாலேஜுக்கு வர்றதுக்கு மார்ச் 2026 வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஹூ இனாகுரேட்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட் மேரிடைம் என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சர்பானந்த சோனோவால். ஏன்னா இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்டு வாட்டர்வே. இங்கே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மேரிடைம் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி பற்றினது. ஸோ அதனால் இவர் இனாகரேட் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேரிடைம் என்பிஎஃப்சி. ஸோ இது கேட்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் மேரிடைம் செக்டார் ஃபண்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. அதுதான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் வாஸ் டிக்ளேர்ட் த தேர்ட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியா இன் ஜூன் 2025. அதாவது ஃபுல்லி லிட்ரேட் 95% ப்ளஸ் வந்துட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, திரிபுரா தான். திரிபுரா அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியுது ட்ரை, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ தேர்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு யார் இருந்தா அப்படின்னா மிசோரம், ஏற்கனவே ஃபுல்லி லிட்ரேட்டுன்ட்டாங்க. அடுத்து கோவாவும் அப்படி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்டா 3 எழுத்து, அந்த ட்ரை பண்ணுறது 3 எழுத்து, 3ஆவதாக வந்திருக்காங்க. அதனால திரிபுராவை செலக்ட் பண்ணியாச்சு, 3வது ஸ்டேட். அடுத்து, விச் இன்ஸ்டிடியூஷன் லான்ச்டு இந்தியாஸ் ஃபஸ்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஹெச்பிசி ஃபெசிலிட்டி ஃபார் வைரஸ் ரிசர்ச்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐசிஎம்ஆர் என்ஐவி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி, பூனே பேஸ்டு. அந்த ஃபெசிலிட்டிக்கு நேம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நக்ஷத்ரா. நக்ஷத்ரா அப்படின்ற பொண்ணு வந்து வேகமாக கம்ப்யூட்டிங்கில் செயல்படுவாங்க அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க, இப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்து, விச் டூ ஸ்டேட்ஸ் வில் ஜாயிண்ட்லி பில்ட் அ 55 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஆன் த குல்சி ரிவர். நம்ம இந்தியாவிலேயே குழுன்னு எப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற இடம் இது சிரப்புஞ்சி. அது எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. அதுவும் அதுக்கு பக்கத்து ஸ்டேட்டான அசாம், இவங்க 2 பேரும் தான் டையப் போட்டு இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் எங்கே? குல்சி ரிவரில். அந்த ரிவர் கூட கேட்கலாம், எதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு. அசாம், மேகாலயா மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த குழுன்றதை வச்சு மேகாலயா கொண்டு வந்துருங்க, அது பக்கத்து ஸ்டேட்டான அசாம் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா அசாமோட சிஎம் யார்? ஹிமந்த பிஸ்வ சர்மா. இவரும் மேகாலயாவோட சிஎம் கொன்ராட் சங்கமா, இவங்க 2 பேருமே டையை போட்டு இதை இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, விச் யூனிவர்சிட்டி பிகேம் த ஃபஸ்ட் ஸ்காட்டிஷ் யூனிவர்சிட்டி டு ரிசீவ் அப்ரூவல் ஃபார் செட்டிங் அப் எ கேம்பஸ் இன் இந்தியா. இப்போ அந்த ஸ்காட்டிஷ் யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன். யூனிவர்சிட்டினாலே அங்கே டீன் இருப்பாங்க, அது ஸ்காட்டிஷ் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கேம்பஸ் இன் நவி மும்பையில், மகாராஷ்டிராவில். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது ஆப்ரேஷன்னா 2026. விச் இந்தியன் ஸ்டேட் அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்ட் ஃபெனி அஸ் அ ஹெரிட்டேஜ் ஸ்பிரிட் அண்ட் செக்யூர்டு ஜிஐ டேக் ஃபார் இட் இன் 2025. ஃபெனின்றது ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்பிரிட்டாக, அது ஆக்சுவலாக ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்க்கு, அதுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தான் இது. அது கோவாஸ் உசோ ஃபெனி செக்யூர்ட் த ஜிஐ டேக் ப்ரொடியூஸ்டு பை காஸ்கட் டிஸ்டிலரி. கோவா டிக்ளேர்ட் இட் த ஹெரிட்டேஜ் ஸ்பிரிட் இன் 2016 அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் நமக்கு ஜிஐ டேக் கிடச்சது 2025 தான். நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கட்டி சக்தி கார்கோ டெர்மினல் இனாகுரேட்டட் இன் ஜூன் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மனேசார், ஹரியானா. ஹரியானாவில் யானை எடுத்துக்கோங்க. யானை அளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால இந்த பிக்கஸ்ட் கட்டி சக்தி ஏரியாவை எங்கே எடுத்துருக்காங்க அப்படின்னா மனேசாரை. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் மாருதி சுசுக்கி மனேசார் பிளான்ட் இருக்கிற இடத்துல தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இதை இனாகரேட் பண்ணது யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். அவர் தான் எல்லாமே சொல்லி இனாகரேட் பண்ணுறாரு. இந்த மீட்டிங் அப்போ இன்னொன்று சொல்கிறாரு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நியூ மெமு ட்ரெயின், 50 நமோ பாரத் ரயில்வே கனெக்டிவிட்டி ஈஸி பண்ணுறதுக்காக இதையுமே விட போகிறதா சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட்டு விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வேஸ்ட் எக்கோ பார்க் இன் நார்த் டெல்லின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெல்லி கவர்மெண்ட். சிம்பிளாக இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வேஸ்ட் எக்கோ பார்க் எங்கே அப்படின்னு கூட கேட்கலாம். ஆன்சரு நம்ம கேபிட்டல் தான் டெல்லி. இது எந்த இடம் எக்ஸாக்டானு பார்த்தீங்கன்னா ஹோலம்பி காலான் அப்படின்ற இடம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 150 crore rupees. இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் படி கொண்டு வந்தது வேஸ்ட் ரீசைக்ளிங்க்கு. நெக்ஸ்ட்டு விச் வைல்ட் லைஃப் சைட் இன் ராஜஸ்தான் வாஸ் டிக்ளேர்ட் ராம்சார் சைட் இன் ஜூன் 2025. ராம்சார் சைட்டாக ராஜஸ்தானில் உள்ள எந்த இதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேனார் வெட்லேண்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை இன்க்ளூட் பண்ணி மொத்தம் 4 ராம்சார் சைட் ராஜஸ்தானில் வந்துருச்சு. டோட்டல் கவுண்ட்டுன்னு பார்த்தா மொத்தம் 91 ஆயிடுச்சு இந்தியாவோட ராம்சார் கவுண்ட்டு. ஹையஸ்ட் இன் ஏசியா. வேர்ல்டு லெவலில் பார்த்தா நம்ம தேர்ட் இருக்கோம். ஃபஸ்ட்டு யாருன்னா யூகே, செகண்டு மெக்சிகோ, தேர்டு இந்தியா தான். அந்த இடம் எக்ஸாக்டாக பார்த்தா கிச்சான் அப்படின்ற இடம் மேனார். அதுதான் வந்து ரீசெண்டாக டிக்ளேர் பண்ண ராம்சார் சைட். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்மார்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லான்ச் இன் டெல்லின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ATMS. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு AI பவர்ட் ATMS டிப்ளாய்ட் ஆன் த துவார்கா எக்ஸ்பிரஸ் வே பை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் IHMCL அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்தியன் ஹைவே மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். அதையும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ATMSக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதை தான் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கேமராவில் கேப்சர் பண்ணி AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால தான் அதை அட்வான்ஸ்டு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்ம கேபிட்டல் சிட்டியான டெல்லியில். அடுத்த கொஸ்டின் வேர் வாஸ் த DRDO's குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் QTRC இனாகரேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி நியூ டெல்லி. இது எங்கே இனாகரேட் பண்ணாங்கன்னா மெட்கஃபே ஹவுஸ் QTRC அங்கே வச்சு தான் இண்டிஜினியஸ் குவாண்டம் டெக்னாலஜி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அப்ளிகேஷனுக்காக. சேர்மன் ஆஃப் DRDO யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீர் வி காமத். அவர் தலைமையில் தான் நடந்தது. நெக்ஸ்ட்டு விச் சிட்டி இனாகரேட்டட் 300 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் அண்ட் அக்ரி டோன் இண்டிஜினியஸ் ஃபெசிலிட்டி. அக்ரிக்காக ட்ரோன் இண்டிஜினியஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தது நம்ம மாநிலம்தான். நம்ம மாநிலத்து எந்த ஊர்? நம்ம மாநிலத்தோட கேபிட்டல் ஆப்ஷன் டி சென்னை. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கம்லேஷ் பஸ்வான் இனாகரேட் பண்ணியிருக்காரு. இதை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் தாளம்பூர் சென்னை, கருடா ஏரோஸ்பேஸ் இருக்கிற இடத்துல. அடுத்து விச் இந்தியன் ஸ்டேட் பிகேம் த 24th டு அச்சீவ் 100% ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அந்த 24ன்ற நம்பர் அதனால் நம்மளுக்கு மறக்காது. அது மோடியோட ஊர் குஜராத். ஆப்ஷன் சி. இது யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா? அதுவும் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அனௌன்ஸ் பை PM மோடி டூரிங் த இனாகரேஷன் ஆஃப் தஹோத் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் ஃபேக்ட்ரி. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஃபார் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் யூபியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட் வாஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பிரேக் த சைக்கிள் ஸ்டாப் ஆர்கனைஸ்ட் கிரைம். சைக்கிள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிளு த அப்யூஸு. டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26. நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னா அப்யூஸு இங்கே 6 அப்புறம் சைக்கிள் 3 ரிலேட் பண்ணிக்க வேண்டியதான். த தீம் எம்பாசிஸ் த டிஸ்ரப்டிங் ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் ட்ரக் டிராஃபிக்கிங் த்ரூ லாங் டேர்ம் கோஆர்டினேட்டட் ஆக்ஷன். அதை தடுக்கணுன்றதை பற்றி தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து ஹூ ஆத்தர்ட் த புக் டைட்டில்ட் இந்திரா காந்தி அண்ட் த இயர்ஸ் தட் சேஞ்ச் டிரான்ஸ்ஃபார்ம்டு இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீநாத் ராகவன். நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா இந்திரா காந்தி அவங்க வந்து கட்சியில் இருக்கிறப்ப வேனில் போய் பிரச்சாரம் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். அப்போது ஸ்ரீநாத் ராகவன்ல வேன் எடுத்துக்கிட்டேன். ராகவன்றது வேனு, இந்திரா காந்தி இது ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. த ஆவ்ட்ரே ட்ரஸ்கி அப்படின்றதுல இந்த ட்ரஸ்கின்ற வேடை பார்த்தோன்னே தோன்றது ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா இந்தியா 5000 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி ஆன் சப்கான்டினென்ட். நம்ம சப்கான்டினென்ட்டில் இந்தியா வந்து 5000 வருஷமாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற குழு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான் அவர் எழுதின புக்கு.
இந்த ஆட்ரே ட்ரஸ்கி எழுதின புக்கு தான் இந்தியா 5000 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் சப்கான்டினென்ட். இது பப்ளிஷ் பண்ணது இந்த ஸ்ரீநாத் ராகவன் எழுதின புக்கை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸு. இந்த புக் வந்து பொலிட்டிக்கல் பயோகிராஃபி, ரிலீஸ்ட் ஆன் May 30, 2025. நெக்ஸ்ட், ஹூ ஆத்தர் த புக் ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னர்ட்? இந்தியா வந்து இந்த ஹிஸ்ட்ரியவே இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரக்கூடிய புக் எழுதுனது ஆப்ஷன் பி பிரேம் பிரகாஷ். நல்ல பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கக்கூடியதை இந்தியா இக்னோர் பண்ணிருச்சு. அதான் நான் இதுக்கு க்ளூ வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த ஜிதேந்திர சிங் இது பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருப்பார். இனாகரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணது இந்த புக்கை அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஆனால் ஆத்தர் பண்ணது பிரேம் பிரகாஷ். அடுத்து அமித்ஷா, இவர் எழுதின புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி எமர்ஜென்சி டைரிஸ். எஸ் தட் ஃபோர்ஜ்டு அப்படின்ற மாதிரி வரும். அந்த எமர்ஜென்சி கண்டிஷனில் யாரை கூப்பிடுவாங்க? ஹோம் மினிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. ஹோம் மினிஸ்டர் யார்? அமித்ஷா. அப்படி க்ளூ வச்சுக்கோங்க. எமர்ஜென்சின்னு நம்ம எங்கே போவோம்? வீட்டுக்கு போவோம். வீடுனா ஹோமு. ஹோம் மினிஸ்டர் யார்? அமித்ஷா. அப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். இதை ரிலீஸ்டு பை, இதே தான் சொன்னேன், ரிலீஸ் பண்ணது ஜிதேந்திர சிங். பப்ளிஷ்டு பை விட்டாஸ்டா பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி டோட்டல் மெடல்ஸ் டிட் இந்தியா வின் அட் 26th ஏஷியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்மளுக்கு 24 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியன் அத்லெட்டிக்ஸ்னு கேட்டால் 24 மணி நேரம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. இதே மாதிரி இன்னொரு 24 மணி நேரம் நம்ம முன்னாடி பார்த்தோம். மோடி ஒரு 24வதாக எலக்ட்ரிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ 24 பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது மறக்காது. மொத்தம் இந்தியா எத்தனை மெடல் சொல்லியிருந்தேன்? 24 மெடல். 24 மெடல் வாங்கி இந்தியா எத்தனாவது வந்தது? செகண்ட் வந்தது. எத்தனை கோல்டு? 8, 10, 6. இப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஃபஸ்ட்டு யாருன்னா சைனா. சைனா எத்தனை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 மெடல். அதில் கோல்டு 19, 9 சில்வரு, 4 பிரான்ஸு. இது நடந்த இடம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில். நெக்ஸ்ட்டு, ஹூ ஓன் த மென்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2025 சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன்? பேட்மிண்டனில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தோக்குற மாதிரியே விளையாண்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் ஜெயிச்சிட்டாரு. ஆன்சர் குணால் வுட் விட்டிட்சரன். அதான் விட்டு விளையாடுற மாதிரியே விளையாண்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஜெயிச்சது அவர் தான். அவர் தாய்மையான கண்ட்ரியை சார்ந்தவர், தாய்லாண்டுக்காரர். யாரை தோக்கடிச்சார்? லூ குவான் ஜூ, சைனாக்காரரை தோக்கடிச்சு அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டார். வேர்ல்டு நம்பர் 1 ஆகிட்டார். அடுத்து, கார்லஸ் அல்காரஸ் ஓன் விச் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் இன் ஜூன் 2025? கார்லஸ் அல்காரஸ் ஜெயித்தது ஃப்ரெஞ்சு ஓப்பன் ஜெயித்தார். அல்காரஸ் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். எவ்வளோ பெயினோடு இருந்தாலும் நம்ம சரி கார் கிடச்சிருச்சுன்னா எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். அதனால் ஸ்பெயின்காரர்னு ஞாபகம். ஜெயிச்சது ஃப்ரெஞ்சு. யாரை தோக்கடிச்சார்? ஜானிக் சின்னர் அப்படின்றவர் தோக்கடிச்சு வின் பண்ணார். ஜானிக் சின்னர் அப்படின்றவர் இவர் தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு நம்பர் 1 இருந்தவர். இப்போது அவர் தான் இருக்கிறாரு வேர்ல்டு நம்பர் 1. அவரையே அல்காரஸ் தோக்கடிச்சிட்டார். அதே மாதிரி தான் விமனுக்குமே. விமனில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 2 உள்ளவங்க ஜெயித்தாங்க. அதே மாதிரி தான் அல்காரஸ் செகண்ட் பிளேஸில் உள்ளவர், அவர் ஃபஸ்ட் உள்ளவர் தோக்கடிச்சார். அதே மாதிரி விமன்லேயும் செகண்ட் உள்ளவங்க ஃபஸ்ட் உள்ளவங்க தோக்கடிச்சிட்டாங்க. யாரை தோக்கடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா சபலங்கா. இவங்க தான் ரேங்கிங் 1 இருக்கவங்க. ஜெயித்தது கோகோ கஃப், யுஎஸ்ஏக்காரங்க. ஆர்யா சபலங்கா வந்து பெலாரஸ்காரங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களும் செகண்டு உள்ளவங்க ஃபஸ்ட்டு உள்ளவங்களை பீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே விமன்லையும் நடந்திருக்கு. நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு இவர் வந்துட்டார். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 உள்ளவங்க இங்கே செகண்ட் உமனில் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ராக்கெட் லான்ச்டு அண்டர் ஆக்சியம் ஸ்பேஸ் AX4 மிஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் அது நல்லபடியாக போய் சேரணும்னு கிரேஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கிரேஸு. அதுதான் ஆக்சியம் 4 மிஷன். இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 4 பேர் அனுப்பி அங்கே இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. SpaceX Falcon 9 ராக்கெட் மூலயமா. ஆல்ரெடி நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. செகண்டு இந்த மிஷனில் கிரேஸ் மிஷனில் போகக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா. அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆக்சியம் 4 4 மெம்பர் கொண்ட குழுவில் இவருமே ஒரு ஆளாக இந்தியனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் செலக்டட் அஸ் த ஃபஸ்ட் இந்தியன் அஸ்ட்ரானட் கேண்டிடேட் ஃபார் டைட்டன் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி டங்கேட்டி ஜான்வி. நான் இதுக்கு க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா டைட்டன் வாட்ச் கட்டிட்டு டான் மாதிரி இருந்ததுனால அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க இந்தியன் அஸ்ட்ரானட்டா.
எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து 2029 மிஷனுக்காக அப்படின்னு. இவங்க எந்த ஸ்டேட்டுக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்காரங்க. டான் மாதிரி இருந்தாங்க. டைட்டன் வாட்ச் இதை வச்சே நம்ம போட்டுடலாம் இங்கே 2029 மிஷனுக்கு. நெக்ஸ்ட்டு, விச் ரோபோட்டிக் இனோவேஷன் பிகம் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜெட் பவர்டு ஹியூமனாய்டு ரோபோட் இன் ஜூன் 2025. இது முக்கியமானது. வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஜெட் பவர்டு ஹியூமனாய்டு ரோபோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஐரான் கப் 3 அப்படின்றது தான். இது ஐலேயே ஆரம்பிக்குது. அதை டெவலப் பண்ணதுமே ஐயில் ஆரம்பிக்கக்கூடிய கண்ட்ரி இட்டாலி, ஐஐடி தான். இது சப்போர்ட்டு ஸ்டான்ஃபோர்டு கொடுத்துருக்காங்க. இது 50 சென்டிமீட்டர் ரோபோட்டு கேன் ஃப்ளை அண்ட் பேலன்ஸ் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி யூஸ் பண்ணி பேலன்ஸ் ஆகி மூவ் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சது ஏஐ மூலியமாக ஐ எடுத்துக்கோங்க. இட்டாலி ஐரான் கப் 3. நெக்ஸ்ட்டு, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு திங்கிங் டேட்டா கம்ப்யூட் சேட்டிலைட் இஸ் பீயிங் லான்ச்டு பை விச் ஸ்டார்ட்அப்னு கேட்டிருக்காங்க. திங்கிங் டேட்டா கம்ப்யூட் லான்ச் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் மீ டு ஸ்பேஸ். என்ன ஸ்பேஸுக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி பேரும் வச்சுருக்காங்க. அவங்க திங்க் பண்ணி அனுப்பவும் செய்கிறாங்க. அந்த ஸ்டார்ட் அப் ஈஸியாக நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிரும். ஹைதராபாத் பேஸ்டு ஸ்டார்ட் அப் பிளானிங், அதாவது ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி டு லான்ச் ஏஐ பவர்டு சேட்டிலைட் பை செப்டம்பர் 2025 அனுப்புகிறாங்க வித் எஸ்எஸ்எல்வி சப்போர்ட். நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் த சக்ஸஸ்ஃபுல் ஹைப்ரிட் விடிஓஎல் யூஏவி ருத்ரசாத்ரா ட்ரையல் கண்டக்டட். மேக்ஸிமம் ட்ரையல் டிஆர்டிஓக்குள்ளதை கண்டக்ட் பண்ணுற இடமே இதுதான். ஆப்ஷன் ஏ, பொக்ரான், ராஜஸ்தான். டெவலப்டு பை சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். இதை சப்போர்ட் பண்ணுறது டிஆர்டிஓவும் செல்ஃப் ரிலையன்ட் ட்ரோன் டெக்னாலஜியுமே சப்போர்ட் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. இந்த விடிஓஎலுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். அந்த யூஏவிக்கு அன்மேண்டு ஏரியல் வெஹிக்கிள் பேர் ருத்ரசாத்திரமாக யாருமே இல்லாமல் வெர்டிக்கலாக மூவ் ஆகுது. அது நடக்கிற இடம் பொக்ரான், ராஜஸ்தானில் வச்சு. சப்போர்ட் பண்ணுறது டிஆர்டிஓ. நெக்ஸ்ட்டு, விச் சிட்டி டாப்டு த குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கோப்பன்ஹேகன். நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா பெண்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அதான் லிவபிலிட்டி இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க. அது கிடையாது அப்படின்னு எதிர்த்து ஆண்கள் போராடுறாங்க. அப்போ வியன்னா, ஆஸ்ட்ரியா செகண்டு. அது கிடையாது, வேணாம், அப்படி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வேணான்றதுக்கு வியன்னா. ஆஸ்ட்ரியா, வியன்னா வந்து செகண்டு. ஃபஸ்ட்டு கோப்பன்ஹேகன், செகண்டு வியன்னா. இது வந்து குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸில் ஒஸ்ட் லிவபிலிட்டி இண்டெக்ஸும் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே கலவரம்லாம் நடக்கிறதுனால சத்தம் எப்படி கேட்கும்னா டமால்னு கேட்கும். அப்போது டமாஸ்கஸ் தான் ஃபஸ்ட்டு. செகண்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்போலி. போலித்தனமாக கணக்குகள் நடத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரிலீஸ் பண்ணுறது எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அதை யார் ரேங்க் பண்ணியிருக்காங்க? கோப்பன்ஹேகன், டென்மார்க் தான் மோஸ்ட் லிவபிள் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டாகவும் ரேங்க் பண்ணியிருக்காங்க 2025க்கு. நெக்ஸ்ட்டு, குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2025 படி இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ஃபஸ்ட்டு வர முடியலை அப்படின்றதுனால 2 ஒன்றா போட்டுக்கோங்க. இந்தியாவோட ரேங்க்கு கேப் இண்டெக்ஸ் 3 எழுத்து உள்ளது. அப்போ 3 நடுவில் போட்டுக்கோங்க. இதுதான் இந்தியாவோட ரேங்க்கு. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19வது எடிஷன். 16வது தடவையாக ஐஸ்லாண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. செகண்டு ஃபின்லாண்டு. நெக்ஸ்ட்டு, அன்னலைனா பேர்போக் ஹேஸ் பீன் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. யுனைடெட் நேஷன்றது யூஎன் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ அந்த அசம்பிளி எடுத்துக்கோங்களேன், ஏன்னு ஆரம்பிக்குது அசம்பிளி. அதே மாதிரி பேருமே பாருங்கள், ஏ அடுத்து பி அப்படி இருக்குது. அன்னலைனா பேர்போக், இப்போ அண்ணான்னு கூட எடுத்துக்கோங்க, அண்ணா அசம்பிளி. அதை வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். இவங்க எந்த கண்ட்ரிக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி. ஃபாரின் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஜெர்மனியாக முன்னாடி இருந்திருக்காங்க, ஃபார்மர். இவங்க தான் வந்து 80th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் த 34th PM ஆஃப் மங்கோலியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜூன் 2025. மங்கோலியாவோட கேபிட்டல் என்ன? உலன்பாதர். கேபிட்டல் நேமு உலன்பாதர். இங்கே இருக்கிறது ஷசன் ஷாத்தர். இப்போ ஈஸியாக நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டலும் படித்த மாதிரி ஆயிடுச்சு, PM நேமும் படித்த மாதிரி ஆயிடுச்சு. மங்கோலியாவுக்கு கம்போஜவ ஜான்சஸ்தார் அப்படின்றவர் தான். He was appointed PM after 108 votes in 126 பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸில் அவர் வந்திருக்காரு.
அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த குளோபல் சிஇஓ ஆஃப் பேட்டா குரூப் இன் ஜூன் 2025? பேட்டானாலே பெரிய பிராண்டட் குரூப்பு, நம்மளுக்கே தெரியும். அப்போது அது பணம் அதிகமாக உள்ளவங்கள தான் போடுவாங்க. பேரே பாருங்கள், பனோஸ் மைட்ரோஸ். ஆப்ஷன் பி. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் கட்டாரியா. கட்டாரியாவை வெளியே தூக்கி போட்டு இது பனோஸ் மைட்ரோஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் டேக் ஆஃபீஸ் ஆன் 15 செப்டம்பர் 2025 மாறுறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் செலக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஏசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இன் ஜூன் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜோ ஜி. அதாவது இவங்க ஜெயிச்சு நிறைய வாழ்க்கையில் முன்னேறதுனால இவங்களே இதை போட்டிருக்காங்க. ஏசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜிங், சைனா. அதே மாதிரி சைனாவில் இருக்கிறதுனால சைனாக்காரங்களே தூக்கி இங்கே போட்டாங்க. நேமே பாருங்கள், ஜோ ஜி. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வைஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் சைனா. இவங்க எப்போ 5 இயர்ஸ் டேர்ம் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Jan 16, 2026 Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.